சன்குழும சொத்துக்களை பெருமளவில் கைப்பற்றிவிட்டதாக தொழிலதிபர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோருக்கு அவரது சகோதரரும் எம்பியுமான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக இரண்டாவது முறையாக அண்மையில் அவர் அனுப்பியுள்ள நோட்டீஸில் முரசொலி மாறன் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் ஆகியோரின் பாரம்பரியம் கொண்ட சன்குழும பங்குகள் முரசொலி மாறன் மறைவுக்கு பிறகு முறையான சட்ட ஆவணங்களின்றி தாயார் மல்லிகா மாறனுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாநிதி மாறனுக்கு பங்குகளை மாற்றும் நோக்கில் இந்த பரிமாற்றம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமார் 2500 முதல் 3000 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை குறைந்த விலைக்கு IBO வெளியிட்டு 10 ரூபாய் முகமதிப்பு என்ற அடிப்படையில் 12 லட்சம் பங்குகளை கலாநிதி மாறன் தனக்கு ஒதுக்கிக் கொண்டதாகவும் அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பணம் திரட்டுவதற்கான எந்தவித தேவையும் இல்லாமல் IBO வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மற்றும் அவரது மனைவி காவேரி மாறன் உட்பட 7 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சன் குழுமத்தின் பங்குகள் ஒதுக்கீட்டை கடந்த 2003ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று தயாநிதி மாறன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அதிமுகவில் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை அதிமுக தலைமை மேற்கொண்டு வருகிறது. பூத் கமிட்டியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அக்கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்தது. பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 85% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூத் கமிட்டியின் நிலைகள் முடிவடைந்த பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும், ஜூன் 25ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அக்கூட்டணியில் சேர முடியாது என்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணி தொடர்பாக தங்களுக்குள் எந்த ஊசலாட்டமும் இல்லை என்று தற்போது பதிலளித்துள்ளார். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. ஆகவே அந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை, மாற்று சிந்தனைக்கும் இடமில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த வலிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. பிசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியை உடைக்க அதிமுக மற்றும் பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவோ இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த கூட்டணியிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்து அவர்கள் இருப்பதையும் நாம் காண முடிகிறது. இப்படி இது கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டணியை இவர்கள் எப்படியாவது உடைக்க நினைத்தாலும் அது நடக்காது. கூடுதல் தொகுதிகளை கேட்பது கட்சிகளின் உரிமை என்று கூறிய TKS இளங்கோவன் திருமாவளவனின் பேச்சை திமுகவிற்கு எதிரானது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் சாடினார். பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக தான் பின்புலம் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் அதை பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ யாருமே இல்லை. இதற்கு யார் வில்லன்னா திமுக தான் வில்லன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன், பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும்.
அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது. தலைவருக்கு, நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய். அன்புமணி மன்னிப்பு கேட்டால் பாமகவில் நிலவும் குழப்பம் தீருமா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாட்டு பாடி பதிலளித்துள்ளார். அன்புமணி சொல்றாரு, நான் தந்தையிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரா அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? இதுவே போதும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணே, நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஒரு மாதத்தில் பாமகவில் நிலவும் குழப்பம் தீர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஒன்றிணைவார்கள் என்றும் அது குறித்து தாம் ஜாதகம் பார்த்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு மாத காலத்தில் கட்சி ஒருங்கிணைக்கும், ஐயா மனசு மாறுவார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியாக மாறும். 2 பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவு தான் கால சூழ்நிலை. நான் ஜாதகம் பார்த்துட்டேன், ஒரு மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளேன். இதனிடையே உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். ஆஸ்திரேலியா அருகே யுஎஸ்கே என்ற தனிநாட்டில் நித்யானந்தா வசித்து வருவதாக அவரது சீடர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீன மடத்துக்குள் நித்யானந்தா நுழையக்கூடாது என்று தனி நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அடுத்து நித்யானந்தா மதுரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. கைலாசா நாடு எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது, நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா நாட்டுக்கு செல்வதற்கு விசா, பாஸ்போர்ட் வேண்டுமா உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியது. இதற்கு நித்யானந்தாவின் தரப்பில் ஆஜரான அவரது சீடர் அர்ச்சனா, ஆஸ்திரேலியா அருகே யுஎஸ்கே என்கிற கைலாசா ஐக்கிய நாடு என்ற தனி நாட்டில் நித்யானந்தா வசித்து வருவதாக கூறினார். மேலும் இந்த நாடு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு என கூறிய அர்ச்சனா, நித்யானந்தா தரப்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை ஒத்திவைத்தது.